கற்களால் செய்யப்பட்டவை. இவர்களுடைய பண்பாடு என்பது சுமார் 10,000 ஆண்டு கால பழமையானதாக இருக்கலாம். அதைத் தொடர்ந்து இரும்பு காலத்தை சார்ந்த நெடுங்கற்கள், முதுமக்கள் தாழிகள், இரும்பு உருக்கு பொருட்களும், தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் பொருணை ஆற்றங்கரையில் கிடைக்கின்றன. இந்த பகுதியில நம்ம பொருணை பண்பாடு சொல்ற பகுதியில கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அகழாய்வு தலங்கள் என்ன, அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிதல் நமக்கு தேவை இருக்கு. அதுல முதல்ல நம்முடைய கவனத்துக்கு வர்றது ஆதிச்சநல்லூர். தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எடுத்ததுனால தெரியும் ஓல்டஸ்ட் சைட்டுன்னு ஒரு சொல்லுவோம். கிபி 1876 ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த பெடர் ஜாகர் எனும் இனவியல் வல்லுநர் ஆதிச்சநல்லூரில் முதலாக ஆய்வு செய்து ஏராளமான தொல்பொருட்களையும் மனித எலும்புகளையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார். ஜாகரின் ஆய்வுகளால் உந்துதல் பெற்ற அலெக்சாண்டர் ரே எனும் தொல்லியல் வல்லுநர் 1899 முதல் 1904 ஆண்டு வரை ஆதிச்சநல்லூரில் விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொண்டார். இதில் ஏராளமான தொல்பொருட்கள் கிடைத்தன. அதற்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து 2004 ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தது. இதில் 185 முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் கிடைத்தன. மீண்டும் 2021-23 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அலெக்சாண்டர் ரே கண்டெடுத்த தொல்பொருட்களை ஒத்த ஏராளமான தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன.